நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கௌதமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில நம்ம இலக்கியா கௌதமுக்கு இப்படி ஒரு அபசகுனம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, இந்த கௌதம் வந்துட்டு இப்ப நடுத்தெருவுல ஆக்சிடென்ட் ஆயி அனாதையா இருக்காங்க அப்படின்ற உண்மைய வந்துட்டு இந்த போலீஸ் சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு பேரதிர்ச்சி உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் சேர்ந்து தாங்க ஒரு முடிவு பண்ணாங்க. அத்தையோட கழுத்துல வந்துட்டு ஒரு மஞ்ச கயிறு மட்டும் தான் இருக்கு. எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு என் கம்பெனிலயும், நீ வந்துட்டு உன் ஸ்கூல்லயும் வந்துட்டு எப்படியாச்சும் 25,000 அட்வான்ஸ் வாங்கி அத்தைக்கு இந்த நகைய வந்துட்டு மீட்கணும் அப்படின்ற மாரி ஒரு பதில சொல்லி அந்த ஒரு நகைய மீட்னாங்க. இப்ப நம்ம கௌதமோட ஃபோன் கால் வந்ததுமே நம்ம இலக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா, அது நம்ம இலக்கியாவோட தாலிக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வந்து முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு கட்டத்தில இது வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சதி திட்டமா இருக்குமான்னு குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு தனிப்பட்ட முறையில ரேவதியோட புள்ள யாருன்னு இந்த ஒரு அனாதை இல்லத்தில தெரிஞ்சுக்கினத கேட்டு அந்த ஒரு உண்மையும் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்துருச்சு. அதே சமயம் நம்ம ரேவதியும் வந்துட்டு இந்த கோயில்லன்னு கூட பார்க்காம இந்த எஸ்எஸ்கேவ நார் நாரா வந்துட்டு அசிங்கப்படுத்துனங்க. உன்னால வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டேன். ஏன்னா, என் முன்னாடி நல்லவன் மாரி நடிச்சு, அந்த ஒரு அனாதை ஆசிரமத்தில போயிட்டு, என் புள்ள யாருன்னு தெரிஞ்சுக்க நீ வந்துட்டு பண்ண எல்லா சதி திட்டமும் எனக்கு தெரியாதுன்னு கேட்கிறியா? என் மூஞ்சிலயே முழியாதன்ற மாரி ஒரு பக்கம் நம்ம ரேவதி இந்த எஸ்எஸ்கேவ அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு விளைவு வந்தது ஒரு பக்கம் நம்ம ஜானகியும், நம்ம ரேவதியும் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலங்க. கடவுளே உனக்கு கூட வந்துட்டு கண்ணு இல்லையா? எதுக்காக என் புள்ள கௌதமுக்கு இப்படி ஒரு சோதனைய குடுக்குற? ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இல்லாத பொல்லாத்தலாம் சொல்லி ஒன்றா இருந்த குடும்பத்தில் வந்துட்டு இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு நிலைமைக்கு வச்சுட்டேன். இப்போ தான் வந்துட்டு இலக்கியாவும் கௌதம கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் வந்துட்டு பொறுக்காம இப்படி கௌதம அடிமட்டத்தோட அழிச்சிட்டியே. இதுக்கு மேலே வந்துட்டு கடவுளே கண்டிப்பாக கௌதமோட உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபசம் கூட நடந்தால் என்னுடைய உயிரை கூட நான் வந்துட்டு அர்ப்பணித்துருவேன்னு நம்ம இலக்கியா கண்ணீரோட சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனா, இந்த டாக்டர்கிட்ட கேட்டா ரொம்பவே வந்துட்டு பதட்டமான பதில தாங்க சொல்றாங்க. 24 மணி நேரம் கழிச்சு தான் வந்துட்டு நான் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியும். ஏன்னா, அவங்களுக்கு வந்துட்டு தலையில ரொம்ப பெரிய அடிபட்டிருக்கு. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனு. கண்டிப்பா வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வந்தத நான் ஃபேஸ் பண்ண கிடையாது. எதுவா இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்குன்ற மாரி இந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. ஒரு வேளை வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் வந்துட்டு தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள வேண்டிக்காங்கன்னு இந்த டாக்டர் இப்படி ஒரு பெரிய குண்டை நம்ம இலக்கியோட தலையில் நம்ம ஜானகியோட தலையில் தூக்கி போடுறாங்க. நம்ம ஜானகிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா எப்படியாச்சும் நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டுங்களா? இந்த அஞ்சலியும் இந்த பைரவையும் வந்துட்டு அவமானப்படுத்தி நம்மளை அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்களே, அவங்க முன்னாடி வந்துட்டு வாழ்ந்து காமிக்கணும். ஒரு பக்கம் இந்த ரேவதி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே அவமானப்படுத்தி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு கெடுத்து இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் நல்ல நிலைமைக்கு வருவோம்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இப்படி நடுத்தெருவில் உட்கார்ற மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு அந்த கடவுள்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு நினச்சி நினச்சி நம்ம பைரவி கண்ணீரோட அழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியலைங்க. ஏன்னா எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமையில் வந்துடணும் நம்ம இலக்கியாவும் போராடிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு சதி திட்டமாக நம்ம கௌதம் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி உயிருக்கு போராடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நம்ம கௌதமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரப்போகிறது கிடையாது. அதே சமயம் கூடிய சீக்கிரத்தில் பதிலடியாக நம்ம கௌதம் எந்திரிச்சணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.